கோபத்தை மறைப்பது என்பது ஒருவருடைய கோபம் இயல்பாக வரக்கூடிய அந்த கோபத்தை அவன் மறைப்பது மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளாமல் அதை அப்படியே விட்டு விடுவது, விட்டுவிட்டு அடக்கிக் கொள்வது. அடக்கி இரண்டாவது, அடுத்து அந்த கோபத்துக்குரிய தண்டனை கொடுப்பதற்கு தனக்கு அதிகாரம் இருந்தும் அதுக்குரிய சக்தி இருந்தும் அந்த சக்தியை பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அந்த கோபத்தை விட்டுவிட்டு மறைத்துக் கொண்டு மன்னிக்கக்கூடியவர்கள் முஹ்சினீன்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். மனிதர்களை அஃபு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய யா அஃபு யா ரஹீமு என்பதாக நாம் துஆ கேட்கின்றோமே, அப்படிப்பட்ட அந்த அஃபுவுடைய தன்மை இறைவனுடைய மிக விருப்பத்துக்குரிய உண்டு. எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய தன்மையுடைய அந்த அஃபுவை, அந்த தன்மை எம்மிலே பிரதிபலிக்க வேண்டும். மனிதர்களிடையே அஃபுவுடைய தன்மை வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். மனிதர்களை தொட்டும் மன்னித்து விடக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடியவர்களைத்தான் முஹ்சினீன்கள், இஹ்சானியத்தினுடைய நல்ல பண்புள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எப்பொழுது ஒருவருக்கு தீங்கு இழைக்கப்பட்ட பொழுதும் அநீதி இழைக்கப்பட்ட பொழுதும் அந்த அநீதியிலிருந்து தனக்கு இருக்கின்ற உரிமையையும் கூட விட்டுக் கொடுத்து தனக்கு அவரை தண்டிக்க முடியும் என்ற சூழ்நிலையும் அதிகாரமும் பலமும் இருந்த பொழுதும் கூட விட்டுவிடக்கூடிய அந்த அஃபு செய்யக்கூடியவர்களை பற்றித்தான் அல்லாஹ் இப்படி வர்ணிக்கின்றான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அப்படி இந்த ரெண்டு பண்புகளை உடையவர்கள் தான் இந்த முஹ்சின் என்று சொல்லக்கூடிய ஈமானிலே உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கோபம் வெளிப்படும் பொழுது இல்முன் நஃப்ஸ், அதாவது சைக்காலஜிஸ்ட், உளவியல் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், கோபம் வெளிப்படுகின்ற பொழுது அது தன்னை சுற்றியுள்ள உலகில் என்னமோ நடக்கின்ற என்பதாக மனிதன் உணர்ந்து கொள்கின்றான். அது தன்னை அச்சுறுத்துகிறது என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த கோபத்தை அவனுடைய மனசுக்குள்ளே அடித்து வைத்துக் கொள்கின்றான். அதனால் அவனுடைய உணர்ச்சிகள் வேறு விதமாக வெளிப்பட்டு அவனிடத்திலே சில புதைக்கப்பட்ட அந்த கோபம் வேறு வித நோய்களை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதாகவே உளவியல் வல்லுநர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் தான் அதுக்குரிய ஷரியத்தினுடைய அடிப்படையில் தீர்வு காண்பது மிக முக்கியம் என்பதாக சொல்கின்றார்கள். இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோபத்தினுடைய சிறப்பை பற்றி, அதை எப்படி கையாள வேண்டும், அதை அடக்குவதற்குண்டான சிறப்பை பற்றி 3 விதமாக சொல்கின்றார்கள். ஒன்று, கோபத்தை ஒருவர் மறைத்து விடுவது. அவர் கோபத்தை மறைக்கக்கூடியவர் என்பது உண்மையில் அவருக்கு ஆற்றல் இருந்தும் பொழுது அவர் கோபத்தை மறைக்கின்றார் என்றால் உண்மையான பொறுமையாளர் அவர்தான், அதிகம் பொறுமை கொண்டவர் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது, எப்பொழுது மனிதனை மன்னிக்கக்கூடிய தன்மை கோபப்பட்டும் கூட, அவனுடைய உரிமைகள் இழக்கப்பட்டும் கூட, அவனுடைய உரிமை இழக்கப்பட்டும் கூட எப்பொழுது மனிதனை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளத்தில் வருகின்றதோ அவர் மகாம் அகல் வர, பேணுதல் வர உடையவர்கள் என்பதாக சூஃபியாக்கள் சொல்வார்கள். மிக அதிகம் பேணுதல் உள்ள ஒரு மகான், ஒரு அந்தஸ்தை அடைகின்றார் என்பதாக இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்திலே வந்த கோபத்தை தடுத்துக் கொள்வதோடு அவருக்கு இருக்கின்ற உரிமையை விட்டுக் கொடுத்து அவரை மன்னித்து விடுகின்றார் என்பதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த உயர்ந்த பதவிதான் சூஃபியாக்களுடைய மகாம் ஆலியா, உயர்ந்த அந்தஸ்து என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள்.